ஐடி மிஸ் ஆனாலும் சரி, பூத் சீட் உங்க கையில வரலனாலும் சரி, இந்த எலெக்ஷன்ல உங்களால ஓட் பண்ண முடியும். அது எப்படின்றது இந்த வீடியோல சொல்றது. அதுக்கு நம்ம பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட ஆமாங்க, இந்த எலெக்ஷன் வந்ததுமே உங்க ஓட்டர் ஐடி எங்க வச்சேன்னு தொலைவிட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம், நான் சொல்ல போறேன். இந்த 12 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தாலே போதும், உங்களால இந்த எலெக்ஷன்ல ஓட் பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷனர் ஐடி கார்டு, எம்பி எம்எல்ஏட ஐடி கார்டு. அப்படி இல்லாட்டியும் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸோட ஸ்மார்ட் கார்டு இருந்தாலும் உங்களால ஓட் பண்ணிக்க முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றத ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பூத் லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருந்தா மட்டும்தான் இந்த 12 டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சு நீங்க ஓட் பண்ண முடியும். பூத் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துருச்சா இல்லையா அதை எப்படி செக் பண்ணணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். அந்த ECA NET அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்க ஓட் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உங்க ஓட்டு உங்க உரிமை. ஸோ ஏப்ரல் 23 யாரும் ஓட் போட போகாம இருந்துடாதீங்க. கண்டிப்பா சிந்திச்சு ஓட்டு போடுங்க.